bankers discountல first problem find the true discount கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க and the present worth அப்படின்னா நமக்கு வந்து இங்க என்னென்ன calculate பண்ண சொல்றாங்க அப்படின்னா true discount என்னென்ன calculate பண்ணணும் and present value Pயும் நம்ம calculate பண்ணணும். எதுக்கு calculate பண்ணணும்னா of a bill for rupees 1660. ஸோ இங்க P கொடுக்கல அப்படின்னா present value ஒன்று amount due ஒன்று. ஸோ present value அப்படின்றது வந்து இப்போ இருக்கிற வேல்யூ amount dueன்றது இந்த 9 monthsக்கு அப்புறம் 5% இன்ட்ரெஸ்டோட வர வேல்யூவை தான் 1660 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்கிற வேல்யூ எனக்கு ஏ அண்ட் 9 monthsன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் இங்கே எழுதலாம். ஸோ அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. அமௌண்ட் வந்து 1660. அதுக்கு 9 monthsன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ n ஈக்குவல் டு 9 months. அண்ட் அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஈக்குவல் டு 5%. இப்போ இங்க n வந்து மந்த்ல இருக்கு, பட் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இயர்ல இருக்கு. n வந்து நம்ம இயருக்கு மாத்த போறோம். இந்த 9 மாசத்தை இயர்னு மாத்தோம்னா என்ன பண்ணலாம், நம்ம 9 monthsன்றத இயருக்கு மாத்தோம்னா 3/4. ஸோ இது வந்து 9 month. இதை நான் இயருக்கு மாத்திருக்கேன். இயர்ன்றது வந்து 12 months டோட்டலா. ஸோ டிவைடட் பை 12 போட்டீங்கன்னா 3/4 அப்படின்னு வந்துடும். இப்போ இது இயருக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம முதல்ல என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ரெசென்ட் வேல்யூ. ஸோ ப்ரெசென்ட் வேல்யூக்கான ஃபார்முலா, ப்ரெசென்ட் வேல்யூன்றது கேபிட்டல் பி. நான் வந்து இதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் வீடியோல வந்து இதுக்கான ஃபார்முலாஸ்லாம் கொடுத்துருப்பேன். அந்த ஃபார்முலால நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபார்முலா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க வந்து நமக்கு இது வந்து ஃபார்முலா முன்னாடி வீடியோல இருக்கும், இன்ட்ரோடக்ஷன் வீடியோல இருக்கும். இதுல பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும், பி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான ஃபார்முலா 6th ஃபார்முலா a/1 + nr. நம்ம வந்து அந்த ஃபார்முலாவை தான் இங்க யூஸ் பண்ண போறோம். ஸோ p ஈக்குவல் டு ஸோ a/1 + nr. ஏன்றது நம்மளோட அமௌண்ட் 1660/1 + இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து நமக்கு 3/4 மந்த் இயரா கன்வெர்ட் பண்ணி வச்சிருந்தோமா இன்டு ஆர். ஆர்ன்றது 5% இருக்கு. அந்த 5%னா நம்ம வேல்யூல எழுதும்போது 0.05. இது எப்படி எழுதணும்னா 5/100. 5% சேஞ்ச் பண்ணி எழுதிருக்கு 0.05. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ கால்குலேட்டர் யூஸ் பண்ணி இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 1660. நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ 4 + 3 × 0.05 ஹோல் திங் டிவைடட் பை 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணா 1600 அப்படின்ற அமௌண்ட் கிடைக்குது. இது நம்மளோட ப்ரெசென்ட் வேல்யூ. ஸோ பி ஈக்குவல் டு 1600. கொஸ்டின் என்ன, நமக்கு ட்ரூ டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கணும். ட்ரூ டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு a - p. a - p இங்க பாருங்க ஃபார்முலால நம்ம எழுதியிருப்போம். ட்ரூ டிஸ்கவுண்ட்டை கால்குலேட் பண்ணணும்னா a - p செகண்ட் ஃபார்முலா. ஸோ அமௌண்ட் தெரியும், ப்ரெசென்ட் வேல்யூவும் தெரியும். அப்போ நம்ம a - p யூஸ் பண்ணிக்கலாம். அமௌண்ட் வந்து 1660 அண்ட் ப்ரெசென்ட் வேல்யூ 1600. இப்போ இதை மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ட்ரூ டிஸ்கவுண்ட் 60 rupees.